ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி தான் நம்ம வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல். சரியா, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணும்போது நம்ம வெல்கம் பேஜ் இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம கீழே வந்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க இந்த லிங்க்ஸு இதில் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நமக்கு சோஷியல் மீடியா நோட்டீஸ் போர்டு, மீடியா குரூப்பு, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் தான் உங்களுக்கு இதில் மேலே வந்து நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. சரியா, அது வந்து எடிட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓக்கு மெயில் போட்டு தான் ப்ராப்பரான ரீசன் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்து தான் மாற்ற முடியும், மற்றபடி மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு கீழே உள்ளது பார்க்கலாம். வாட்ஸ்அப் நம்பர். சரியா, வாட்ஸ்அப் நம்பர் வந்து யாருடைய ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரியா, அவங்களுடைய ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. நாமினி நேம், இது நிறைய பேருக்கு டவுட் வருது. நாமினி நேம் அப்படின்னா க்ளோஸ் ரிலேஷன், அதாவது இப்போ ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுப்பாங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கொடுப்பாங்க, இல்லை அம்மா அப்பாவோட நேம், இல்லை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன் நேம் தான் நாமினி நேம். ஸோ இது கொடுத்துக்கலாம். அடுத்து நாமினியோட இமெயில் ஐடி கொடுக்கணும், நாமினியோடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒழுங்காக வந்து சேரும். ஏன்னா நம்ம சும்மா இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக கரெக்டாக, அதாவது இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஒவ்வொரு வீடாக மாறி போவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, எப்போ அந்த வீட்டுக்கு எது வந்தாலுமே அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரி, அந்த பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. அதுமாதிரி ஃபாரினில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அங்குள்ள அட்ரஸ் வந்து கொடுக்காதீங்க. சரியா, ஸோ உங்களுக்கு லோக்கல் அட்ரஸ், தமிழ்நாட்டு அட்ரஸோ இல்லை லோக்கல் அட்ரஸில் இந்தியாக்குள்ளே லோக்கல் அட்ரஸ் அந்த மாதிரி கொடுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணுறது. இதுக்கு பக்கத்தில் இதில் ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டேட்டு, சிட்டி, இது எல்லாமே கரெக்டாகவே செலக்ட் பண்ணிடுங்க. இது ஒரு சிலவங்க வந்து தப்பாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு ஐயோ நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன், எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. சரியா, ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே ப்ளூ கலரில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்படி தான் நம்ம ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இருக்குல்ல, அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணணும். டச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, ஸோ பேங்கில் உங்களுக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்டர் பேன் கார்டு நம்பர். சரியா, அந்த பேங்க் பாஸ்புக்கு என்ன பேன் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ இருக்குதோ அந்த பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பேன் கார்டு நம்பர்னு கொடுக்குற இடத்துல உங்களுடைய நேமு கொடுத்துறீங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. சரியா, பேன் கார்டு நம்பர். சரியா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது டச் பண்ணணும். ஓகேவா, இது டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்கில் உங்களுக்குள்ள இருக்க நேமும் உங்கள் பேன் கார்டில் உங்களுக்கு இருக்க நேமும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டச் பண்ணால் உங்களுக்கு அந்த நேம் வந்து சேம் ஆகி இங்கே வந்து பேன் ஹோல்டர் நேம்னு இருக்குல்ல, இதில் வந்து அந்த நேம் டிஃபால்ட்டாகவே வந்துடும். சரியா, நீங்கள் ஆல்ரெடி
அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த நேம் டிஃபால்ட்டாகவே வந்துடும். இது எந்த ரீசனுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, எந்த பாஸ்புக் கொடுக்குறோமோ அதில் உங்களுடைய ஹோல்டர் நேம் என்ன இருக்கோ அதே நேமில் தான் உங்கள் பேன் கார்டு கொடுக்கணும். வேறு மாற்றி வேறு யாருக்க பேன் கார்டு கொடுத்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணதுமே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படியே உங்களுக்கு பேன் ஹோல்டர் நேம்லாம் வந்துடும். சிலவங்க நினைப்பீங்க இந்த பேன் ஹோல்டர் நேமில் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சிலவங்களுக்கு 2 நேம் 3 நேம் 4 நேம் மாறி அப்படி வரும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு நேம் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது. ஓகேவா, பயப்பட வேண்டாம், அதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் இருக்கோ, என்ன ஹோல்டர் நேம் இருக்கோ அதே நேமில் தான் பேன் கார்டு இருக்கணும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நேம் வேறு யாரோ அது சம்மந்தமே இல்லாமல் வேறு நேம் மாறி இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் கொடுத்ததுமே அதிலே கீழே நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, இதில் ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணணும். சரியா? டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கீழே வந்து உங்களுடைய பிரான்ச் ஷோ ஆயிரும். அதேமாதிரி எந்த பேங்க், ஓகேவா, நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கீங்களா, இல்லை கனரா பேங்க் வச்சுருக்கீங்களா, இல்லை ஐஓபி பேங்க் வச்சுருக்கீங்களா, எதுன்னு சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபால்ட்டாகவே ஷோ ஆயிரும். சரியா? அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணதுமே அது ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் மேலேருந்து கீழே ஒன்ஸ் அகெயின் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இவ்வளோ. ஓகேவா? இன்னொன்று இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணும்போது அதில் வந்து நம்பர் டக்குன்னு நம்ம டைப் பண்ணதும் டக்குன்னு வரும். அப்புறம் வந்து உங்கள் ஸ்டார் மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதனால் மெதுவாக பொறுமையாக 1 by 1 மெதுவாக டைப் பண்ணுங்கள். சரியா? இன்னொன்று நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ப்ரொஃபைல் நேம் வந்து ஒருத்தங்க பேரில் என்னோடய பேரில் இருக்குது. நான் என்னோடய பேர்லேயே அக்கௌண்ட் கொடுக்குறேன், அது பிரச்சனை கிடையாது. சரியா? அதேமாதிரி ப்ரொஃபைல் வந்து ஒரு பேரில் இருக்குது, நான் வேறு ஒருத்தங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்குறேன், அதுவும் பிரச்சனை கிடையாது, கொடுத்துக்கலாம். சரியா? ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் சேம் நேமில் தான் இருக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. சேம் நேமில் இருக்கலாம், ஓகே தான். டிஃப்ரெண்ட் நேம்லேயும் இருக்கலாம், ஓகே தான். பட் பேங்க் டீட்டெயில் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க நேமில் தான் பேன் கார்டு இருந்து ஆகணும். ஓகேவா? அது ரொம்பவே கம்பல்சரி. சரியா? அது பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணணும், பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், இதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபர்தராக 1 by 1 எஸ்பிஐ பற்றி வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.